தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வள்ளலார் திடலில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான். ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு கிராமத்திலும் என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு என்று தெரிந்தவன் நான். அதனால்தான் உங்களிடம், தமிழ்நாடு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், தருமபுரி மாவட்ட மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெரியுது, பிரச்சனை என்னன்னு தெரியுது, தீர்வு என்னன்னு தெரியுது. அந்த அதிகாரம் நமக்கு வந்தால் தான், அந்த கையெழுத்து போடுகிற அதிகாரம் வந்தால், எனக்கு ஒரே நாளிலே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 90 விழுக்காடு பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியும். ஒரே நாளில் தீர்க்க முடியும். எந்த பக்கம்னா எடுத்துங்க, பாலக்கோடு தொகுதி எடுத்துங்க. பாலக்கோடு தொகுதியில் அங்கே அமைச்சர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார். நான் போகின்ற வரை எம்பியாக உண்மையா நான் பேசுறேன். நான் போயிட்டு நன்றி சொல்ல போறப்பதான் ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொருவரும், ஐயா இந்த பகுதியில் இந்த திட்டம் வேணும் ஐயா, ரொம்ப நாளா நாங்க கேட்டு இருக்கோம் ஐயா, ஐயா அந்த பகுதியில் இந்த திட்டம் வேணும் ஐயா, நாங்க 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் ஐயா. இப்படியெல்லாம் கேட்க ஒவ்வொரு பகுதியும், இப்ப பாலக்கோடு தொகுதியில் எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், இது அங்க மக்களுடைய நீண்ட கால திட்டம். தென்பெண்ணை ஆற்றிலே உபரி நீர் எண்ணேகோல் புதூர் என்ற பகுதியிலே ஒரு தடுப்பணையில் அங்கிருந்து ஒரு கால்வாய், தென் கால்வாய் வந்து தும்பலி அணைக்கு தண்ணி கொண்டு வருவது. இந்த திட்டம் நீண்ட கால திட்டம். இதற்கு எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகளை திரட்டி எத்தனையோ மாநாடுகள் நடத்தி, அதன் பிறகுதான் அவருக்கே தெரியுது, ஓஹோ என் தொகுதியில் இந்த திட்டம் இருக்குதா. அதன் பிறகு வலியுறுத்தி அதுக்கு ஒரு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள், நிதி ஒதுக்கீடு, அவ்வளவுதான். திட்டம் முழுமை அடையவில்லை. அதே போன்று இங்கே நம்முடைய ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.